அன்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பழையபடிக்கு என்ன பண்றாருன்னா, கண்மணிய நினைச்சு சரக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுறாரு. அது ரொம்ப ரூம்மேட்டுக்கு ரொம்ப ஒரு இடிகேட்டா இருக்கு. ஆனா அவரால எதுவுமே சொல்ல முடியல. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, கண்மணி பார்த்து அன்பு பேச முடியாம கண்மணி போனதுனால, ரொம்ப அப்செட் ஆனது அவரோட ரூம்மேட்டுக்கு தெரியாது. ஆனா அவர் வெளியில வரும்போது நம்ம கண்மணிய பார்த்துறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, "மேடம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் ஆஃபீஸ்ல உங்கள நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எதுவுமே காமிச்சுக்கிற மாட்றாங்க. "நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா" அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவருக்கே ரொம்ப ஷாக் ஆயிருது. இருந்தாலும் பரவால்ல, இடியாப்பம் அவங்க விக்கிறாங்க. அந்த இடியாப்பத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துர்றாரு. இங்க வந்ததுக்கு முன்னாடி அன்புட்ட பேசுறாரு. மேடத்த நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமாடா நானும் இப்ப தான் பார்த்துட்டு வந்தேன். அவன் என்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, "இவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க. ஏன் மேடம் இப்படி நடந்துக்கிறாங்க?" அப்படிங்கும்போது, "நீ புரிஞ்சுக்கிற மாரி அவ புரிஞ்சுக்கலடா. அதான் பிரச்சனை" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே நேரத்தில அவங்க குடுத்த இடியாப்பத்த அன்புட்ட சொல்லி அன்பு சாப்பிட ஆரம்பிச்சுறாரு. அப்ப அவரு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இந்த இடியாப்பத்த நீ அவட்ட எனக்கு தான் நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு நினைச்சேன்னா, கண்டிப்பா அடுத்து அவ உனக்கு தரமாட்டா. ஸோ அதனால அவட்ட எந்த விஷயத்தையும் நீ சொல்லாத. நீ எதையும் காமிச்சுக்கிறாத" அப்படின்ற மாரி ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. அதே நேரத்தில என்ன பண்றாங்கன்னா, ஆஃபீஸ்க்கு அவரு போகும்போது இவரும் ட்ரிங்கோட ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முயற்சி பண்றாரு. அவரு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா கேட்கல. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு முன்னாடி அங்க வெண்ணிலாவ பார்த்து இவரு சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "கண்மணிய வீட்ட விட்டு வெளியேத்தி விட்டுட்டு நீ அந்த வீட்ல தங்கிட்ட. ஆனா என் மனசுல என்னைக்குமே உனக்கு இடம் இல்ல" அப்படின்ட்டு சொல்றாரு. இதுல ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அத பார்க்குறாங்க. அது வெண்ணிலாவுக்கு ஒரு பெரிய இடிகேட்டா இருக்கு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல அன்போட அம்மாட்ட சமையலுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? அப்படின்ட்டு வெண்ணிலா போறாங்க. அந்த இடத்துல 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆகுது. "கண்மணிய வீட்ட விட்டு வெளிய துரத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லியா? உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. "நான் வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆன்டி? நான் ஆரம்பத்திலேயே உங்க கூட நான் அன்பா லவ் பண்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இந்த தப்ப பண்ணலாமா?" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இப்ப தான் அன்பு உன்னைய விரும்பலையே! அது தெரிஞ்சுக்கிட்டு நீ விட்டு விலகி இருக்கலாம்ல" அப்படின்ட்டாங்க. "அது எப்படி ஆன்டி பண்ண முடியும்? அன்ப நான் உயிர் உயிரா ஆரம்பத்தில அவரு என்னைய தான் விரும்புனாரு. அத மறைச்சு கண்மணிய நீங்க கட்டிக் குடுத்துட்டு, தேவையில்லாம நான் தான் தப்பு பண்ற மாரி நீங்க நடந்துக்கிறீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இதே கிச்சன்ல நான் உங்களுக்கு சமைச்சு குடுக்குறது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் சமைக்கக்கூடிய அதிகாரத்தோட நான் மருமகளா வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இது என்னடா பெரிய சவாலா இருக்குது அப்படின்ற நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம அன்போட தம்பியும் போய் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணிட்ட பேசி பார்க்குறாரு. ஆனா கண்மணி அத புரிஞ்சுக்கிறவே இல்ல. நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, "நீ என் கூட நீ நடிச்சுட்ட" அப்படின்னு சொல்லி நம்ம அன்போட தம்பிட்ட ரொம்ப கோவமா பேசுறாங்க. அவரால பேசவே முடியல. "நடந்த தப்பு எல்லாம் சரிதான். ஆனா அத சரி பண்ணிக்கலாம்ல" அப்படிங்கிறாரு. அத கேட்கிற மாரி கண்மணி இல்ல. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. கண்மணி மனம் மாறுவாங்களா? அன்பு சகஜமா பழைய நிலைமைக்கு வராரா? அப்படிங்கிற பக்கலாம் தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.